வணக்கம் உறவுகளே, நான் தான் கௌரி ஹைக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு சிக்கன் சூப் வைத்திருக்கிறேன். எனக்கு தடிமல் உண்டபடியினால தடிமலுக்கு இந்த சூப் நல்லா இருப்பாருன்றதுக்காக நான் இந்த சூப்பை மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த சூப்பை பாருங்க நான் எப்படி சமைத்திருக்கிறேன். இந்த சூப் மிகவும் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த ஒரு சூப். இந்த சூப்பை நான் எப்படி மேக் பண்ணியிருக்கிறேன்றதை இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பாப்போம் எப்படி சமைப்பது என்று. பெரிய ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணீர் சேர்க்கிறேன். பெரிய கப்பால் சேர்க்க வேண்டும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம். நாட்டுக்கோழி எலும்போடு சேர்த்து 200 கிராம், 10 கிராம் பருப்பு, தக்காளி பழம் 3, பெருங்காய பவுடர் சிறிதளவு, உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், 2 நறுக்கிய மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக 10 நிமிடங்கள் நன்றாக கொதிக்க விடுகிறேன். இந்த சூப்புக்கு தேவையான பேஸ்ட் மேக் பண்ண சின்ன துண்டு மஞ்சள் சேர்த்துருக்கிறேன். செத்தல் மிளகு, நச்சீரகம், சின்ன சீரகம் தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம். உரைப்புக்கு தேவையான அளவு சேர்த்து கொள்ளுங்கள். உள்ளி, இஞ்சி, உள்ளி ஒரு பஞ்சு எடுத்திருக்கிறேன். 2 ஸ்லைசஸ் இஞ்சி கிழங்கு, கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், அரைக்காததும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். 1/2 கப் தண்ணீர் சேர்த்து இப்போது அரைத்தெடுப்போம். இப்போ கொதித்து கொண்டிருக்கும் சூப்பை ஓப்பன் பண்ணுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. 10 நிமிடத்துக்கு மேலே கொதிக்க விட்டிருக்கிறேன். பருப்பு நன்றாக அவிந்து வர வேணும். இப்போ அரைத்தெடுத்த பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடிட்டு 10 நிமிடம் கண்டினியூ பண்ணி குக் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிடம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணுகிறேன். பார்ப்போமாங்க. இப்போ இந்த சூப் 20 நிமிடத்துக்கு மேலே குக் பண்ணிட்டேன். சிக்கன் நன்றாக அவிந்துட்டார். பருப்பு எல்லாம் நன்றாக அவிந்து வந்துட்டார். இந்த சூப்புக்கு நீங்கள் எளியாக புளி சேர்க்கக்கூடாது. இப்போ புளி சேர்த்து கொள்ளுகிறேன். புளிப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து கொள்ளுங்கள். கொத்தமல்லி இலை கொஞ்சம், கறி லீஃப் கொஞ்சம். இப்போது மறுபடியும் 2 நிமிடங்கள் மூடிட்டு கொதிக்க விடுகிறேன். இப்போ 2 நிமிடம் கழித்து ஓப்பன் பண்ணுகிறேன். கடைசியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இறக்கி எடுக்க போகிறேன். இந்த பாருங்க சூப் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இந்த வீடியோவை பார்ப்பதற்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.